அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு குரல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பார்க்க போகும் அதிகாரம் பகைத்திறம் தெளிதல். இப்போ பகைத்திறம் தெளிதல் என்று சொல்லப்படக்கூடியது வாழ்க்கையில் ஒரு பகை என்பதை நம் விளையாட்டுக்கு கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியாப்பட்ட பகைன்னு சொல்லப்படக்கூடியது சிறியதாக இருக்கின்ற பொழுதே நாம் அதை அழித்து விட வேண்டும். அந்த பகை சிறியதுதானே என்று ஒருபோதும் நாம் எண்ணுதல் கூடாது. அந்த சிறிய பகைதான் பெரிய பகையாக வளர்ந்து ஒரு மனிதன் அழிவதற்கும் காரணமாக இருக்கின்றன. இப்போ சான்றாக பாருங்கள், மகாபாரதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சகோதரர்களாக இருக்கப்பட்ட பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரு சிறிய பகையிலிருந்து வளர்ந்துதான் ஒரு பெரிய இனமே அழிவதற்கும் காரணமாகி இருந்தன. அப்போ வாழ்க்கையில் நம்ம பகையை ஒருபோதும் விளையாட்டுக்கு கூட வளர்த்தல் கூடாது. இளையதாக இது சொல்லப்படக்கூடிய சிறியதாக இருக்கின்ற பொழுதே அந்த பகையை நாம் அழித்து விட வேண்டும். இதையே தான் வள்ளுவர் பெருந்தகையும் தனது குரலில் கூற வருகின்றார். இளையதாக முள்மரம் கொள்க களையுணர் கை கொள்ளும் காலத்தை இடத்து. அதாவது ஒரு முள் செடி இருக்குது, அந்த செடியை ஆரம்பத்திலே நம்ம கிள்ளி எரிந்து விட வேண்டும். மாறாக அந்த செடியை வளர்த்து விடுவோமானால் பெரிய மரமாகி போய்விடும். பெரிய மரமாகி போகின்ற பொழுது வெட்டும்போது வெட்டுபவர்களையும் வருத்தும். அப்போ அந்த குரலின் மூலம் தெரிய வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகையை சிறியதாக இருக்கின்ற பொழுதே அதனை நாம் அழித்து விட வேண்டும். மாறாக அந்த பகை வளர்ந்து ஆளாகிவிட்டால் அது எல்லோரும் அழிவதற்கும் காரணமாகி இருக்கின்றன. ஒருபோதும் பகையை நாம் வளர்த்தல் கூடாது. இப்போ பகைவனாக இருக்கின்றானா, அப்படியாப்பட்ட பகைவனையும் நீ நண்பனாக ஏற்றுக்கொள். ஒருபோதும் உனக்கு பகை என்பது ஒன்று இந்த உலகத்தில் வளராது. அப்போ பகைவனையும் நண்பனாக ஏற்றுக்கொள்வதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வணங்கக்கூடிய இடத்தில் நீ இருக்கின்றாய். அப்போ இந்த குரலின் வழியாக நம்ம தெரிய வருவது என்ன அப்படின்னு பகையை ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிந்து விடு. சிறிய பகைதான் என்று எண்ணிக்கொண்டு ஒருபோதும் பகையை வளர்த்து விடாதே. அப்படியாப்பட்ட பகைதான் நாம் அழிவதோடு மட்டுமல்லாமல் தன்னை சேர்ந்தவரும் அழிவதற்கு காரணமாகின்றன. மேலும் வேறொரு அதிகாரத்தின் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.